நையப்படை படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு எஸ் ஏ சந்திரன் சாருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாவிஜய் சாரோட ஸ்ட்ராபெரி படம் நான் தான் ஆர்ட் டைரக்டராக பண்ணேன். அவருக்கும் இந்த மேடையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீமில் ஒர்க் பண்ணது கொஞ்சம் எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா என்னோட வயசு கம்மி விஜய்கிரண், அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியான இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி இந்த படம் பார்க்க சும்மா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படி ஒரு செந்தில் பாண்டியனுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தோடைய பார்த்த ஒரு திருப்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த நையப்படை கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆம்பிஷன் எங்கள் ஒரு டீமுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஒரு நல்ல ஆக்ஷன் படம். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிக்கும் ஒரு விறுவிறுன்னு போகிற படங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் வெற்றி பெறுது. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் ரொம்ப அழகாக வந்திருக்குன்றது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி நையப்படைச்சிருக்கு இந்த படம். ஏன்னா பார்த்த வரைக்கும் எல்லோரும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்களும் அதை நம்புகிறோம். அப்படி தான் வந்திருக்கு. இது என்னடா வெறும் ஆக்ஷன் படம் மாதிரியே இருக்குது, ஆக்ஷன் படமாகவே ப்ரமோட் பண்ணுறோமே, இது எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் சேர்க்குறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எஸ்சிசி சார் டக்குன்னு பிளான் பண்ணி மேடத்தை வர வச்சிட்டாரு. மேடம் இல்லாத குடும்பமே இருக்க முடியாது. அந்த மாதிரி அதுக்காக தான் மேடம் அவங்க வந்து இதை வெளியிட்டாங்கன்னா இவங்க போய் எல்லா குடும்பங்களையும் போய் ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டும் இருக்கும். வெறும் ஆக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்டமாக ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன பையன் இருக்கான், வந்துட்டு இருக்கான், வந்த உடனே தெரியும். அவனுக்கு ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, அவன் டைலாக்லாம் பேசியிருப்பான். அப்புறம் சார் வந்து இந்த படத்தில் நான் இது வரைக்கும் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 15 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் பெரிய சிறப்பு என்னென்னா என் பையன் டைரக்ஷன் பண்ணி நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்குமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு கொடுத்து வச்சுருக்கு. நான் வந்து என்னுடைய கவிதை குருநாதர் வாலியாவை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பேன். ஐயா, நீங்கள் தேவிகா காலத்திலும் பாட்டெழுதி பின்னியவர், ராதிகா காலத்திலும் பாட்டெழுதி மின்னியவர், ஜோதிகா காலத்திலும் பாட்டெழுதி எழுதுபவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் சொன்னார், ஐயோ நீ ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டியா, அந்த 3 பேருமே சினிமா காலத்தினுடைய அடையாளங்கள் யாது, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நீ சொல்லிட்ட. தேவிகான்றது ஒரு சினிமா காலத்தினுடைய அடையாளம், ராதிகான்றது ஒரு சினிமா காலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தினுடைய அடையாள பிரதிநிதி தான் இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ராதிகா மேடம். ஸோ என்னுடைய நண்பர் ஜீவன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குடும்பங்களுடைய ஒருமித்த குரல் அப்படின்னா அது ராதிகா மேடம் சொல்லலாம். அவங்க சீரியலுக்கு நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், படத்துக்கு பாட்டு எழுத முடியல, ஆனால் சீரியலில் நிறைய அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாட்டு எழுதுறதுக்கு. கிட்டத்தட்ட சின்னத்திரை சிஎம்மாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஏதாவது சொல்லி ஏதாவது நடக்கட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி ராதிகா மேடம். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறது நையப்பொடி டீம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷத்துல என்னோட 2வது தமிழ் ரிலீஸ் இது. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு நான் உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப என்ஜாயபிளாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் எஸ்ஏசி சாரை மீட் பண்ணேன். அவர் மீட் பண்ணும்போது அவர் எனர்ஜி லெவல்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவர் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது. பிகாஸ் இஸ் ஸோ எனர்ஜெட்டிக். அண்ட் அவர் எனர்ஜி லெவல்ஸ் மேட்ச் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. தப்பாக சொல்லிட்டேன்னா சார், ஆம்பளைங்கெல்லாம் எனர்ஜி லெவலில் பேசலாம், நீ பேசக்கூடாதுமா. ஏதோ நான் டபுள் மீனிங்ல பேசல சார். உங்க கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னேன். ஸோ அஸ் ஐ செட், வெரி எனர்ஜெட்டிக் பர்சன் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அந்த உங்களோட புது ஜாக்சன் பேசுகிறேன். இந்த படத்தில் எங்கள் ஸ்கூலில் கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் இந்த ஷூட்டிங்கில் எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக இருந்தாங்க. சொல்ல வார்த்தைங்களே இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுக்குமாரி பேச வரல எனக்கு, அவ்வளோவா பயமாக இருக்குது. அப்போ நான் கொஷின் கேட்கவா? ஓகே. எஸ்ஏசி சார் கூடயும் பாவிஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த அனுபவம் என்ன பண்ணாங்க? உன்னை ரொம்ப அதான் சேத்துலலாம் இறக்குறாங்கன்னு சொன்னவொடனே அந்த மாதிரி கொடுமைலாம் படுத்துறாங்களா? அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுனாங்க. எஸ்எஸ்சி சார் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தார். இல்லை அவர் எவ்வளோ மரியாதையாக கூப்பிடுவார் படத்தில்.
வேல்சாமி. இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி? எஸ்எஸ்சி சார் ஃப்ரெண்டு. அவருக்கு நீங்க ஃப்ரெண்டா? எஸ் சார். இது கரெக்டா திட்டம் போட்டு தானே பண்ணீங்க? ராதிகா மேம், தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள இப்போ தான் பார்க்குறேன். வாணி ராணி சீரியலில் பார்த்தது. மேம் உங்கள் வாணி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் மேம். ரொம்ப நாள் ஆசை சொல்லணுன்னு சொல்லிட்டேன். இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மீட்டில் நம்ம நிறைய பேசிட்டோம். இதுக்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கும் மேலே இது 2 minutes ட்ரெய்லர். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அது உள்ளே இருக்குன்றது நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ உட்காந்துருக்கும் போது கூட சொன்னாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். அண்டு எஸ்எஸ்சி சார் பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். சார் அகெயின் ஒன்னா தேங்க்யூ சார். இது இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு காரணம் சார். இந்த மூவியில் எனக்கு ஒரு கைட் மாதிரி இருந்த என்னோட அப்பா எம் ஜீவன் சார் அவர்களுக்கும் தேங்க்ஸ். நிறைய பேசிட்டேன், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் ஒப்பீனியன் தான் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லணும். 26th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது, கம்மிங் ஃப்ரைடே. எல்லாரும் மூவி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். சாரை பற்றி நான் நிறைய மேடைகளில் சொல்லிட்டேன். புகழ்ந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட எனக்கு நிறைய வேலை இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் அவர் கூடால யாராவது ஒரு நல்ல ஆட்கள், நல்ல ஆத்மாக்கள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள தான் கூப்பிட்டுட்டு இருப்பார். இப்போவுமே காலையில் ஃபோன் அடித்து சொல்லுவாள், எங்கே இருக்கா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்பிக்கை, யாரும் நம்ம கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா கடைசி உயிர் இருக்கிறதார அவங்க மேலே ஒரு பாசங்களும் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கிற அப்படி ஒரு ஆத்மா அந்த ஆத்மா. இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு தொழிலில் தொடங்கினாலும் சரி, அவர் டைரக்ஷனில் இருக்கும்போது அதில் கொடிகட்டி பறந்து இந்தியா முழுக்க எந்த ஒரு இயக்குனரும் இவரை மாதிரி ஹிந்தியில் வந்து அதிக படங்கள் பண்ணிட்டு வந்த ஒரு இயக்குனர் இன்னும் இல்லை, வரல. ஏதாவது 1-2 பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் 6-7 படங்களுக்கு மேலே பண்ணிட்டாரு. அதே மாதிரி தயாரிப்பில் அவர் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டாங்க. இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய இளைய தளபதி அவர்களை நமக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி புரட்சி இயக்குனரை நமக்கு தந்திருக்கிறாங்க. சங்கர் என்ற மாபெரும் உலக அளவில் பேசப்படுற ஒரு இயக்குனரை நமக்கு தந்திருக்கிறாரு. அவருடைய பல்கலைக்கழகத்தில் இருந்து வராத இயக்குனர்கள் கிடையாது. ஒரு பொன்ராம், ராஜேஷ், செந்தில்நாதன் சார், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் அவருடைய மரத்திலிருந்து வந்த கிளைகள் தான். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இன்னைக்கு அவர் நடிப்பாராங்கிறதே எங்களுக்கு, ஏன்னா அவருடைய ஆக்டிங், அவருடைய வேகம் எல்லாம் பார்த்து அப்படியே ஒரு பரபரன்னு இருக்கிறவர் இன்னைக்கு நடிக்கணுங்கிற ஒரு அவதாரம் எடுக்கணும்னு அவர் நினைச்சதும் அதுக்காக அவர் ஸ்ட்ரெயின் பண்றாரு இல்லையா. உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கும்போதெல்லாம். சார் இவ்வளோ கஷ்டப்படணுமா, ஏன் இவர் சார் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படி. ஏன்னா ஒரு மலைக்குள்ள அன்னைக்கு நான் பார்த்த அவ்வளவு மழை இருந்தது. நமக்கு அந்த மழை வெள்ளத்தினுடைய கோரத்தாண்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வெள்ளத்துல வந்து ஒரு மனுஷன் நின்று ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காருன்னா யார் ஷூட்டிங்னு எனக்கே தெரியல. அந்த புற்றுக்கோயில் பக்கத்தில் வச்சு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் இந்த காலம் தெரிஞ்சிட்டு அந்த மலைக்குள்ளேயும் ஷூட்டிங்கை நடத்தணும், நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தார். என்ன மாதிரி ஒரு கலைஞன், எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞனை நான் பார்த்தது கிடையாது. எவ்வளோ பெரிய இயக்குனராக கூட இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு உழைப்பாளியை, இப்படி ஒரு திறமசாலியை, இப்படி ஒரு பிளானிங் பண்ணுறவங்களை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், நானும் படிச்சிருக்கேன், நானும் நிறைய எழுதியிருக்கேன். அவரை இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட வேண்டிய இருக்குது. அவர்கிட்ட இருந்து ஒரு 10% கற்றுக்கிட்டா போதும், நம்ம எங்கேயோ போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு நடிகராக அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதாவது விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, மலையை இடிந்து விழுந்தாலும், அதை உயிரே போகும் நிலை வந்தாலும் கலங்காதே, நீ நினைத்த இடத்துல இருந்து மாறாதே, கண்டிப்பா நீ வெற்றி பெறுவா அப்படிங்கிறதா. அதே இடத்துல இன்னைக்கு ஒரு புதுமுக நடிகராக அவர் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவரை ஜெயிக்க வைக்கணும்.